கார்த்தி, என்னடா எப்ப பார்த்தாலும் நீயும் தண்ணி போட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ தான் தனி கட்ட, அவன் குடும்பஸ்தன்டா, அவனை என்ன நீ கெடுக்கிற? இல்லைங்கண்ணா, சுரேஷ் தான் மனசு சரின்னு சொன்னான், அதனால சிம்பிளா ஏற்பாடு பண்ணேன். ஆமாண்ணா, அது என்னமோ மனசே சரியில்லைண்ணா. இப்பெல்லாம் சுதா என்னால ரொம்ப கோவப்படுறாண்ணா. இந்த குடிக்கிற விஷயம் அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியலண்ணா, இப்பெல்லாம் என்னால ஒரு நாள் கூட குடிக்காமலே இருக்க முடியலண்ணா. சுதா வேற என்ன எதே பேசுறா, எங்கன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கவே மாட்டேங்குதுண்ணா. எதிர்த்து பேசுற பொண்டாட்டி குடும்பத்துக்கு லாக்கில்லைன்னு சொல்லுவாங்க. கார்த்தி, சுரேஷ நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. சுரேஷ், உன் கூட தம்பி கார்த்தி வருவான், அவன் வந்து உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பான். ஒருவேளை அவனாலே முடியலன்னா நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். கார்த்தி, கூட்டு போட. சரிண்ணா, நான் வரேன். பார்த்தா இன்னைக்கு சுதாவுக்கு பொங்க சோறு தான் நினைக்கிறேன். முதலாளி, எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஒன்னும் தெரியாது, அப்பாவி பொண்ணுங்க அது. எது? அதான் ஏண்டா பள்ளிக்கூட வயசு போற வயசுல இன்னொருத்தர் கூட்டிட்டு ஒண்ணு புள்ளாவ, அவளுக்கு ஒண்ணும் தெரியாதாக்கும். இவளை வச்சுதான் இவங்க அக்காவா ஏன் பொண்டாட்டி ஆக்க போறா? அதுதான் நடக்காது முதலாளி. அந்த ராமநாதனோட பெரிய பொண்ணு இருக்காளே, இப்ப தர்மலிங்கத்தோட பெரிய பையனை காதலிக்கிறா. இது எங்க போய் முடியுதுன்னே தெரியல. நீங்க என்னடா நம்ம மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க? என்னடா சொல்ற? சத்தியமாக என் 2 கண்ணால பார்த்தேன். கிட்ட குறி வச்சுட்டா அவன் மேல. இந்த ஒரு விஷயம் தான் அவளை நான் பொண்டாட்டி ஆக்கிக்கிறதுக்கு. வாங்க, உங்களை பார்க்கலான்னு தான் வரலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏங்க, இப்படி ஒரு தினமும் குடிக்க வச்சு என்னை சித்திரவதை பண்றதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? என்ன சுதா, என்ன போய் தப்பா நினைக்கிறீங்க? சுரேஷ் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தான், அவனை வீட்டுக்கு கூட்டுறதுக்கு எனக்கு இந்த கெட்ட பேரா. சுதா, நான் இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். சுதா, என்னைக்கு நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன், கெட்டதை செய்யவே மாட்டேன். சரி சுதா, நான் வரேன். சுரேஷ், நான் வரேன். ஏதாவது சாப்பிட்டு போலாமா? சாப்பிட்றேன், கண்டிப்பா சாப்பிட்றேன், இன்னொரு நாளைக்கு. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் அவமரியாதை பேசுவியா? நான் ஒன்றும் தப்பா பேசலையே, நியாயத்தை தானே கேட்டேன். செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுற, என்னையே எதிர்த்து பேசுறியா? அடிச்சு உங்க கையில என்ன கொண்டுடுங்க, நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நீங்க தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை நம்பி வந்த பாருங்க, அதுக்கு நீங்க கொடுக்குற பரிசுதாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், நம்ம பொண்டாட்டி நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாலே, சொத்து சுகம் அன்பு பாசி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாலே அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருந்தா நீங்க இப்படி குடிச்சிட்டு வருவீங்களா? நீங்க பாருங்க, சாப்பாட்டுக்கு அரிசி இல்ல, சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க அதை காதுல வாங்கிட்டீங்களா? நீங்க மட்டும் நல்லா குடிக்கணும், பாய் நிறைய சாப்பிடணும், ஆனா இவங்க ஒரு பொண்டாட்டி இப்படி இருக்காது, நீங்க நினைச்சு பார்த்தது இப்படி குடிச்சிட்டு வந்திருப்பீங்களா? என்ன என்னமோ உங்க அப்பா வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதாவன மாதிரி பேசிட்டு இருக்கிற? என் கூட ஓடி வந்தானே நீ. குடும்பம்னா கஷ்டம் இருக்குதான் நீ தெரியும்.
கண்டம் கூட சேர்ந்து குடிக்கிற நிறுத்திட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போலாங்க. அத நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க. ஆம்பளை 1000 தப்பு செய்வாண்டி, பொம்பளை நீங்க தான் அதெல்லாம் பொறுத்து போகணும். அதான் நீ பொம்பளை. ஆமாங்க, நான் பொம்பளையா தான் நடந்துக்கிறேன். ஆனா நீங்க தான் ஒரு பொறுப்புல ஆம்பளை நடந்துக்கலையே. குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது ஆம்பளை, ஆனா நீங்க குடிச்சிட்டு தெரியுறீங்களே, இதுக்கு பேர் தான் ஆம்பளையா? என்னடி நானும் பாக்குறேன்னு ஏற்கனவே பேசிட்டீங்களா? ஒன்னா எங்க பெத்த பாசத்தை விட உங்களை தான் பெருசா நம்பி வந்தேன். எனக்கு இது வேணும், என்னமோ வேணுங்க. அழுவ, நல்லா அழுவ. அப்பதான் இன்னொரு நாளைக்கு என்ன எழுதி பேச மாட்டேன். கடவுளே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் அக்கா அப்பவே சொன்னா, எங்க பாசம் உனக்கு இப்ப புரியாதடி, நீ அனுபவிப்பது. ஆனா இது எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. வணக்கம் மாமா. என்ன மாமான்னு கூப்பிடுற யோகித உனக்கு இல்ல? என்ன மாமா, வீடு தேடி வந்தவன உள்ள வாங்கன்னு கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா இப்படி விரட்டுறீங்க. ஏனுங்க மாமா, என் பங்காளி உங்க வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கான். அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடாம சித்தம்மா கூப்பிட முடியும்? வயசுதான் ஆயிடுச்ச ஒழிய புத்தி தான் இல்ல. எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? மரியாதையா சொல்றேன், வந்த விஷயத்தை சொல்லிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். ஐயோ, அது ஒண்ணும் இல்லைங்க மாமா. உங்க பெரிய புள்ள இருக்காங்கல்ல, அவ தர்மலிங்கம் தோட்டப்போ பெரிய பையனோட ஊர் சுத்திட்டு இருக்கான்னு இந்த ஊரே பேசுது. தங்கச்சிக்காரி தம்பியை கூட்டிட்டு ஓடுனா இவ அக்கா எப்ப அவனை கூட்டிட்டு போட போறான்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. உங்க சின்ன பொண்ணு ஓடுன மாதிரி இவ்வளவு ஓடுனாலும் வச்சுக்கீங்க, அப்புறம் நீங்க தூக்குல தொங்குறத தவிர வேற வழியே இல்ல. இதுக்கு வேணா ஒரு வழி நான் சொல்றேன். உங்க பொண்ண நான் கட்டிக்கிறேன். என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து வெளியே போறேன் இல்லையா? என்னவாமா, என்னமோ பெரிய யோக்கியமான பிள்ளையை பத்தின மாதிரி இப்படி சவுண்ட் விடுறீங்க. ஊருக்குள்ள மாப்பிள்ளை தேடி பாருங்க, யாவுனே கிடைக்கலனா சொல்லி அனுப்புங்க, அப்புறம் நான் வரேன். வாடா போலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. வினிதா, நீ பாஸ் பண்ணது இருக்கட்டும், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம குடும்ப கௌரவத்தை மானத்தை காப்பாத்துவேன்னு சொன்னீங்க, நீயா இப்படி செஞ்ச? இதை செய்ய உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? புரியற மாதிரி சொல்றமா. நீயும் தர்மலிங்கத்தோட பையனும் விரும்புறீங்களா? ஏமா பேசாம நிக்கிற? உன் தங்கச்சி ஏன் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டா. அதே காரியத்தை நீயும் செய்ய துணிஞ்சிட்டியா? பேசாம எனக்கு கொஞ்சோண்டு விஷம் கொடுத்து கொன்னுருமா. ஏன் நிக்கிற? உங்களை மாதிரி அப்பாவி பிள்ளைகளை பெற்றதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. ராமநாதா, வீணா ஏப்ப ஆத்திரப்படுற? நடந்தது உண்மைதான். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். காலம் வரும்போது உங்ககிட்ட சொல்லிக்கலாம் தான் நானும் சொல்லாம இருந்தேன். அவங்க 2 பேரும் மனசார நேசிக்கிறாங்க. ஆனா நீ மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். காரணம்
உன்னோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் வினிதா கல்யாணம் பண்ணிக்கும். ரகுநாதா, உனக்கு இந்த விஷயம் தெரியும், ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது வந்து ராமநாதா, அவங்க படிப்பை முடிச்சு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சம்மதம் வாங்குற பொறுப்பு என்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா சரின்னு சொல்லு ராமநாதா, 2 பேரும் மனசார நேசிக்கிறாங்க, சேர்த்து வச்சிருவோமே. சரி, என்னடா அது, இந்த 2 தேங்காய் பொறிக்கிங்க காணா? இது தாண்டா நமக்கு சரியான டைம். இன்னைக்கு எப்படியாவது மடவனா வருவா, அவகிட்ட நேரம் ஐ லவ் யூன்னு சொல்லி எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். சேமா சொல்றியா? ஆமா, என்ன தனி தனி நின்றுட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல மடவனா, பாடின வாயம் ஆடின காலம் என்னைக்கு சும்மா இருந்துச்சு. ஓ அப்படியா? நீ சொல்றது ஒரு இடம் புரியல, ஏதோ கொஞ்சம் தெரியும். அதாவது மடவனா, நம்ம போற பாதை கோணலா இருந்தாலும் போய் சேர்ற இடம் நம்ம ஓங்காளி கோயிலா இருக்கணும். இங்க வா, இங்க வா. சத்தியமா ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியபடி சொல்ல. மடவனா, அதாவது நாம ஒரு 1000 பேரை கூட பார்க்கலாம், ஆனா நம்மள யாரு பாக்குறாங்கிறது தான் முக்கியம். இங்க பாரு, எது வந்தாலும் மேட்ருக்கு வா. எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. மேட்ருக்கெல்லாம் வரமாட்டேன், நல்ல பையன். ஏய், ஸ்ட்ரைட்டா வாயா, ஸ்ட்ரைட்டா சுத்தி வா. வளைக்காம. இல்ல இல்ல, ஒன்னு சொல்றேன், எப்படி உனக்கு புரிய வைக்கிறதே தெரியலையே. அதாவது நீ அழகா இருக்கிறேன்னு சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு தான் எனக்கு 3 நாளா பயமாவே இருக்கு. சுத்தி வளைச்சு பேசுறியா? அதுக்கு ஏன் இந்த ஆட்டம் ஆடுற? என் இடுப்பு நான் ஆட்டுவேன். நீ எடுப்பா இருந்தா ஆட்டத்தான் செய்வேன். சரி விடு. இங்க பாரு, இப்ப புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? உண்மையாவே புரிஞ்சிருச்சு. எங்க புரிஞ்சது கொஞ்சம் விளக்கமா சொல்லி எனக்கு. ஐயோ, சத்தியமா புரிஞ்சிருச்சியா? என்ன புரிஞ்சுது? சரி வா சொல்றேன். சொல்லு, எங்க கிட்ட வா. டிவில அலைப்பாய்தை படம் போட்டிருந்தாங்களே, அதுதானே சொல்ற? இவருக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. இல்லையா? உனக்கு புரியலன்னு நினைக்கிற மாட்டானா? நான் சொல்றேன் கேளு. சொல். அதாவது லைலா மஜ்னு, நம்ம சூர்யா ஜோதிகா, அந்த வரிசையிலே அப்படியே அஜித், இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அது கூட இல்லை, அடிக்கிற அலை, அடிக்கிற காத்து எல்லாம் அப்படியே நேற்று எனக்கு நின்று போச்சு. என்ன சொல்றேன்? அதாவது அடானா ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா எப்படியாவது உன்னை கரெக்ட் பண்ணிடணும். அது நான் யோசிச்சு திங்க் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அதாவது ரைட்டு சொல்லிடுவோம் மடவனா, ஓட் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். சாமி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். மடவனா, ஐ லவ் யூ மடவனா. போயிட்டாளா? அதுதான் குழம்பு விட்டாலே. இவன் மெண்டல்னு பார்த்தா நம்மள மெண்டல் ஆக்கிடுவாளாடி. இது நல்ல வேலை, அந்த 2 தெருக்குறிக்கையும் காணும். அவங்களுக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சுது, நம்மள அவ்வளோதான் ஊரே தூத்தி போடுவானுங்க. எது எப்படி போறான்னு சரி மாட்டானா. நீ ஒரு நாளைக்கு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ்னு சொல்ல தான் போற. அந்த காட்சியை நான் பார்க்க தான் போறேன். கட்டி பிடிச்சி டூயட் பாடுவதான். சிக்கு
பொண்ணை உசுருக்கு உசுரா நேசிக்கிறது பெருசு இல்ல. நம்ம ராமநாத குடும்பமும் நம்ம குடும்பமும் இப்ப எந்த நிலைமையில இருக்குதுன்னு உனக்கே தெரியுமில்ல. அப்பா உங்க பேச்சை மீறி நான் ஒரு இன்மை அளவில் நடந்தது இல்லை. இப்போ கூட சொல்றேன், நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான்பா அந்த வினிதாவை கல்யாணம் பண்ற முடிவுக்கே வருவேன். அப்பா நம்ம சுரேஷோட பிரச்சனைக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் மனசார நேசிச்சோம். ஆனால் அது வெளியில காமிச்சிக்கல. காரணம், ஒரு நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடிவு பிறந்தப்பா. அதான் அருண், நீ சொல்றது ஏத்துக்கூடிய விஷயம் தான்ப்பா. ஆனா இப்ப நம்ம 2 குடும்பமும் இருக்கிற நிலைமையில நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பாப்பா அந்த ராமநாதகிட்ட பொண்ணு கேட்பேன்? அப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகும்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல. உங்க விருப்பம் இருந்தா இதுக்கு ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம்பா. உங்க வார்த்தை மீறி நான் என்னைக்குப்பா நடந்திருக்கேன்? ஏதோ என் மனசுல இருக்கிறத சொன்னேன். நீங்க விருப்பப்பட்டா மட்டும் இது ஏற்பாடு பண்ணுங்கப்பா, இல்லைன்னா வேணாம். அப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்பா. இது நாள் வரைக்கும் என் மகன் ஆசைப்பட்டு எதையும் என்கிட்ட கேட்டதில்லை. என்னை கேட்காம எந்த முடிவும் எடுத்ததும் இல்லை. எனக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு அவன் விரும்பினதை என்னால செய்ய முடியாம போயிட்டுமோ பயமா இருக்குது. ஆண்டவா, நீதான்பா என்னை காப்பாத்தணும். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்க 2 பேத்துக்கு இருக்கிற 2 குடும்பத்துக்கு இருக்கிற பகை முடிஞ்சு போயிடும். நீயும் தர்மலிங்கமோ எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஏன் மறுபடியும் நண்பர்கள் ஆகக்கூடாது? அப்பா உங்களை நாங்க கட்டாயப்படுத்தலைங்கப்பா. நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சம்மதம்னு சொல்லுங்க, இதில் நாங்க கட்டாயப்படுத்தவே மாட்டோம். அப்பா என் மனசுல இருக்கிறத சொன்னேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம். ராமநாதா, அருண் மாதிரி ஒரு நல்ல பையன் நம்ம வினிதாவுக்கு புருஷனா கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்பா. சரின்னு சொல்லுப்பா. ரகுநாதா, உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்கு எடுத்து பேசியிருக்கேன்? அது மட்டும் இல்ல, வினிதா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்டிருக்கிறா. இதுக்கெல்லாம் அந்த தர்மலிங்கம் சம்மதிக்கணுமே. தர்மலிங்கத்தை என்னைக்குமே நான் விரோதியா நினைச்சதில்லை. ஆனா அவன் தான் என்ன விரோதியா நினைக்கிறான். நான் உன்னை என் எதிரியா நினைச்சது என்னவோ வாஸ்தவம் தான் ராமநாதா. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீ பஞ்சாயத்துல நியாயமான தீர்ப்பு தான் சொன்னேன். ஆனா குற்றவாளியா நான் முன்னாடி நின்னப்ப எனக்கு அது தப்பா தெரிஞ்சது. இன்னைக்கு மேலும் மேலும் நான் உன்னை விரோதியாவே நினைச்சா நான் ஒரு முட்டாளுங்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றாம போயிருவோம்பா. தர்மலிங்கம், நீயா பேசுற? உனக்கு இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறேன், சம்மதமா? ஆமா ரகுநாதா, நான் முடிவே பண்ணிட்டேன். அதை பத்தி பேசலாம் தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நினைச்சுதாங்க நாங்களும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். தர்மலிங்கம், நம்ம பிள்ளைங்களை பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னதே நம்ம ரகுநாதன் தான். ரொம்ப நன்றிங்க ரகுநாதன். பரவாயில்லைங்க, நீங்க இதுக்கு சம்மதிச்சதே நாங்க பெருசா நினைக்கிறோம். எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். ஆனா ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டாகணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் ராமநாதா. இது நாள் வரைக்கும் என் மகன் என்கிட்ட ஆசைப்பட்டு எதுவும் கேட்டதில்லை. ஆனா இப்ப கேட்டுட்டான். சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என் 2வது மக சுதாவுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன் மகனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்கிற காரணத்துக்காக நான் சொல்ல. 10 பேத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல பெத்தவங்க முக்கியம் இல்ல, மனசுல நினைச்சவன் தான் முக்கியம்னு சொன்னப்ப அதோட அவளுக்கு எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீயே அவங்கள சேர்த்துக்கிட்டாலும் சுரேஷை நான் ஏத்துக்க மாட்டேன். பெத்த பாசம்னா என்னன்னு நினைச்சு அவங்க துடியா துடிக்கணும். அப்போதான் பெத்தவங்களோட அருமை என்னன்னு அவங்களுக்கு புரியும். சந்தோஷம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம், அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்.
வினிதா சந்தோஷம் தானே? போடா. எப்படியோ உண்மையா நேசிச்ச ரெண்டு மனசு ஒண்ணு சேர்ந்து வாங்கணுங்கிற நான் எடுத்த முடிவு வீண் போகல. அப்ப சரி ராமநாதன், நான் போயிட்டு வரட்டுமா? ரங்கநாதன் வரேங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. அக்காவா? ஏமா நான் உன் அக்காங்கிறது என்ன நீ ஞாபகம் வச்சிருக்கியா? நீ என் தங்கச்சிங்கிறத நான் என்னைக்கோ மறந்துட்டேன். அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. உங்களை தூக்கி எடுத்துட்டு வந்ததுக்கு இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்க்கா. அக்கா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. இப்ப புரிஞ்சு என்னடி பிரயோஜனம்? கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்ன்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆம்பளை 1000 தப்பு செய்யலாம், ஆனா ஒரு பொம்பளை வீட்டுல எப்படி இருக்கணும் தெரியுமா? இதப்பா, பொம்பளை கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போயிட்டு கோச்சிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த சமுதாயம் அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கு தெரியுமா? வாழ